புதன், சனி, ஞாயிறு, இது தாமசம் சொல்றோம். குணங்கள் 3: சாத்வீகம், ராட்சசம், தாமசம். இதுல தெரிஞ்சு போச்சு, தாமசம் எல்லாமே தாமதம். சார் எதுக்கு சார் இதெல்லாம் சொல்றீங்க அப்படின்னா, இந்த கிழமையில பிறந்தவங்க ஒரு விஷயத்தை மெதுவா தாமதமா கத்துக்குவாங்க, ஆனா கடைசி வரைக்கும் அதை கொண்டு செல்வார்கள். அதாவது மறுபடியும் சொல்றேன், இந்த திங்களும் வியாழனும் பிறந்தவங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே கத்துக்குவாங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி கடைசி வரைக்கும் கொண்டு போயிருவாங்க. செவ்வாயும் வெள்ளியும் உடனே கத்துக்குவாங்க, உடனே மறந்துடுவாங்க, மறுபடியும் அவங்க ரீகால் பண்ணணும். அதாவது மறுபடியும் அதை அவங்க திரும்பி பார்க்கணும், திரும்பி படிக்கணும். இது படிப்புக்கும் பொருந்தும், எல்லா வாழ்க்கைக்கும் பொருந்தும். அடுத்து ஞாயிறு, புதன், சனி, இது மந்தத்தன்மையை கொண்டது. இந்த கிழமையில பிறந்தவங்க கண்டிப்பா ஒரு மந்தத்தன்மையா இருப்பாங்க. இந்த மந்தத்தன்மையை மாற்ற முடியுமா சார் அப்படின்னா கண்டிப்பா மாற்ற முடியாது, இது பிறவியிலே இருக்குது. அப்ப இதுல ஒரு குழந்தை பிறக்குது, படிப்புல மந்தமா இருக்கு அப்படின்னா விட்டுருங்க. அவங்க மெதுவா கேட்டு கத்துக்குவாங்க. ஆனா கத்துக்கிட்டாலும் கடைசி வரைக்கும் அந்த விஷயத்தை கொண்டு போய் செலுத்துவாங்க. இந்த வகையில் எது பெஸ்ட் அப்படின்னா இந்த தாமசம் பெஸ்ட் தான். லேட்டா கத்துக்குவாங்க, கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. இந்த ராட்சசம் கத்துக்குவாங்க, அதை அப்படியே விட்டுருவாங்க. இந்த சாத்வீகம் கத்துக்கவும் செய்வாங்க, அதை அப்படியே வச்சு இருப்பாங்க, கடைசி வரைக்கும் கொண்டு போவாங்க. அப்போ ஒரு கிழமையில் பிறந்தவர்களுக்கு இவ்வளவு பலன்கள் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்.